ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க நம்ம தேனாங்க இப்படி பேசுறது? அவ பாட்டுக்கு வந்தா என்னென்னமோ பேசினா, ஒரு வார்த்தை நம்ம கிட்ட பேசினாலாங்க. வீட்டுல நடக்கிற எல்லாமே தெரிஞ்சோம் அவ எதுக்கு இப்படி கோவப்படுறான்னு தெரியல. அமுதா, அவ ஒன்னாலதாமா தொட்டில போடுற ஃபங்க்ஷனுக்கு நம்ம வீட்டுக்கு வர்றன்னு சம்மதிச்சா. நம்ம வீட்டுக்கு மட்டும் எல்லாரும் வரட்டும், எல்லாத்தையும் பேசி சரி பண்ணிடலாமா? மாமா, அண்ணி எங்க இருக்காங்க? இந்த சந்தோஷத்தை அண்ணிக்கிட்ட முதல்ல சொல்லணும். அமுதா, உன்னாலதான் தெய்வானையும் குழந்தையும் உங்க வீட்டுக்கு வர போறாங்க. உனக்கு சந்தோஷம் தானே? அண்ணா, அண்ணி வரட்டும். அண்ணி இருக்கும் போது இதை சொல்லுங்க. அவங்க இந்த விஷயம் தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரியா சொன்ன அமுதா. நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன். போய் கூட்டு வா. புனிதா, என்னாச்சுமா? மா என்னாச்சுமா? அம்மா எதுக்கு அழுகுறீங்கம்மா? என்னாச்சுமா? அமுதா எப்படி இருக்கா? அமுதாவை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு புனிதா. ஆனா தெய்வானைய நினைச்சாதான் எனக்கு கவலையாவும் வருத்தமாவும் இருக்கு. அம்மா சரி, நீ உள்ள வா. அமுதா உன்னை பாக்கணும்னு சொன்னா. வா. இல்லம்மா, நான் வந்தா மணிகண்ட ஏதாவது சொல்லுவான். கண்ணே, அமுதா தான் உன்னை பாக்கணும்னு சொன்னா. அவன் கிடக்குறான். நீ வா. வேண்டாமா, கேளு. வா ப்ளீஸ். வாடா. வா. அமுதா, என்னம்மா நீ எங்களெல்லாம் எப்படி பயமுறுத்திட்டு தெரியுமா? உனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா நீ எங்க கிட்ட எல்லாம் சொல்லிருக்கலாம்ல. அதுக்காக இப்படியா பண்ணுவாங்க? உன்னை அந்த வீட்ல இனிமே யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி தப்பான முடிவெல்லாம் இனிமே எடுக்காம இரு. புரியுதா உனக்கு? அமுதா, எதுவா இருந்தாலும் தைரியமா போராடணுமா. தெய்வானைய பாத்தியா? இந்த பார், அவளுக்கு எங்க மேல இருக்கிறது அர்த்தமில்லாத கோவம் தான். அது எப்படி சரியாயிடும்? ஆனா மனசுல பட்டத பேசிட்டு போனா பாத்தியா? சரியோ தப்போ முதல்ல நீ பேசுமா. பேசுறது தானே நாங்க சொந்த பந்தம்லாம் இருக்கோம். அம்மாடி புனிதா, உன் தம்பி பண்ணதுலயே உருப்படியான ஒரு நல்ல விஷயம் அமுதாவை கல்யாணம் பண்ணதுதான். புனிதா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? தெய்வான என் பேத்திய தொட்டில போடுற ஃபங்க்ஷனுக்கு சரின்னு சொல்லிட்டாமா. எல்லாம் யாராலன்னு நினைக்கிற? நம்ம அமுதாவாலதான். அண்ணி, என் மேல உங்களுக்கு கோவமா? கோவம் இல்ல அமுதா, வருத்தம் தான். உனக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் ரொம்ப பயந்துருப்பேன். எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் பண்ண விஷயத்தால ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. அதுக்காக நான் இப்படி பண்ணத சரின்னு சொல்ல மாட்டேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அண்ணி. உங்களை மாதிரியே எனக்கு இந்த குடும்பத்தையும் ரொம்ப பிடிக்கும். அமுதா, இத நீ சொல்லவே வேண்டாம். இப்ப நான் என் பேத்தியே உன்னாலதான் பார்க்க போறேன். நீ எங்க வீட்டு பொக்கிஷம்டா. புனிதாவும் மாப்பிள்ள நீங்களும் அமுதாவை சந்தேகப்படாம இருந்திருக்கலாம். பாவம் அமுதா. நானும் கபிலனும் நேத்து நடந்த விஷயத்த அமுதாவுக்கு புரிய வைக்கணும்னு நினைச்சோமே தவிர அவளை சந்தேகப்படவே இல்லை. அமுதா இப்படி ஒரு முடிவெடுக்கிற அளவுக்கு அவ ஒண்ணு தைரியம் இல்லாத பொண்ணு கிடையாது. இங்க பாரு அமுதா, இனிமே இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிட்டு இருக்காத. அமுதா, சாரிடா. நானும் அண்ணியும் உன்னை சந்தேகம் எல்லாம் படல. எங்களை நம்புமா. அண்ணன், நமக்குள்ள எதுக்கு சாரி எல்லாம்?
இந்த நாளை என் வாழ்க்கையில மறக்க மாட்டேன் புனிதா. உன்னோட அதிகாரம் உன் கைய விட்டு கொஞ்சம் கொஞ்சமா போறத நான் ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன்.